ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வெட்டனரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ஆர் தியாகராஜன். இந்த பதிவில் நான் பெட்பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்கு எப்படி கூண்டு செய்யலாங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். பெட்பேர்ட்ஸ் வளர்க்குறதுல முக்கியமான விஷயம்னா நீங்கள் எந்த மாதிரி பெட்பேர்ட்ஸ் வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லிக்கணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கூண்டை அமைக்க முடியும். பெட்பேர்ட்ஸில் 3 வகைகள் இருக்குது. முதல் வகை ரொம்ப சிறிய எடையுள்ள வகைகள். அவை எதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி, அதாவது பேரட்ஸ், பேரக்கீட்ஸ், கேனரிஸ், லவ் பேர்ட்ஸ், ஃபின்ச்சஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சைஸு, குறைந்த எடையுள்ள பறவைகள். அடுத்தது நடுத்தர எடையுள்ள பறவைகள். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்கட்டீஸ், குவாக்கர்ஸ், லொரிக்கீட்ஸ். இதுக்கு அடுத்தபடியாக அதிக எடையுள்ள பறவைகள்ங்கிற கேட்டகரியில் நாம் காக்கட்டூ, மெக்காவ், அமேசான், கிரே இதெல்லாம் வருது. ஸோ இது மாதிரி 3 வகை இருக்குது பெட்பேர்ட்ஸில். இதுக்கு எப்படி நாம் கூண்டை செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூண்டோட கம்பி இடைவெளி எவ்வளோ இருக்கணும். ஒரு கம்பிக்கு இன்னொரு கம்பிக்கு உள்ள இடைவெளி, நீங்கள் சிறிய எடையுள்ள பறவைகளை வளர்க்குறீங்கன்னா அந்த 2 கம்பிக்கும் உள்ள இடைவெளி வந்து 1/2 இன்ச் இருந்தால் நல்லது. அதே இது ஒரு நடுத்தர எடையுள்ள பறவைகளை நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா 3/4 இன்ச் இருக்கிறது நல்லது. அதே நீங்கள் ஒரு நல்ல அதிக எடையுள்ள பறவையை நீங்கள் வளர்க்க விரும்புறீங்கன்னா ஒரு கம்பிக்கு இன்னொரு கம்பிக்கு இடையில 1.5 இன்ச் இருக்கணும். அப்புறம் இது மட்டும் பத்தாது, கூண்டுக்கு உள்ள நீங்கள் ஊஞ்சலும் வைக்கணும். ஒரு பறவைக்கு 2 இல்லை 3 ஊஞ்சல் வைக்கிறது நல்லது. அந்த ஊஞ்சலோட இட வசதி எப்படி இருக்கும். சிறிய எடையுள்ள குறைந்த எடையுள்ள பறவைகளை நீங்கள் வளர்க்க விரும்புனீங்கன்னாக்க ஒரு பறவைக்கு 4 இன்ச்சு ஊஞ்சலில் இட வசதி கொடுக்கறது நல்லது. அதே நடுத்தர எடையுள்ள பறவைகளுக்கு ஒரு பறவைக்கு 12 இன்ச்சு இட வசதி கொடுத்து நீங்கள் ஊஞ்சல் அமைக்கிறது நல்லது. அதே இது பெரிய அதிக எடையுள்ள பறவைகளை நீங்கள் வளர்க்க விரும்புனீங்கன்னா ஒரு பறவைக்கு 24 இன்ச்சு நீங்கள் வந்து இட வசதி கொடுக்கணும் ஊஞ்சலுக்கு. அதே இது ஃப்ளோர் ஸ்பேஸ் அடுத்து நாம் வாங்கணும். ஃப்ளோர் ஸ்பேஸ் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறிய வகைகள் குறைந்த எடையுள்ள பறவைகளுக்கு நீங்கள் 1.5 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பறவைக்கு கொடுக்கலாம். அதே இது நடுத்தர எடையுள்ள பறவைகளுக்கு ஒரு பறவைக்கு 3 ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் கொடுக்கலாம். அதிக எடையுள்ள பறவைகளுக்கு நீங்கள் ஒரு பறவைக்கு 5 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தரைப்பகுதியில் நீங்கள் நியூஸ் பேப்பரை போடலாம். நியூஸ் பேப்பர் இல்லாட்டினாலும் சார்ட் பேப்பரை, நல்ல தடிமனான சார்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பேப்பரை தரைப்பகுதியில் போடலாம். இல்லை வேக்ஸ் பேப்பரை நீங்கள் போடலாம். வேக்ஸ் பேப்பரை 2-3 வேக்ஸ் பேப்பரை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அதை தரைப்பகுதியில் போடலாம். இது இல்லாமல் நீங்கள் மரச்சருகுகளோ மரத்தூளோ அல்லது சோளத்தட்டைகளையோ போடும்போது அது வந்து அது மேலே எச்சங்கள் படியும்போது அது வந்து அதில் மரச்சருகுகளில் நல்லா அப்சார்ப் ஆகிடுது. அதனால் பாக்டீரியாவும் சரி பூஞ்சக்காலனும் சரி நல்லா வளர்கிறதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால் மரச்சருகுகளோ மரத்தூளோ இல்லை சோளத்தட்டையோ நம்ம போடக்கூடாது. பேப்பர் போடுறது தான் நல்லது. அடுத்ததாக கம்பிகள் வந்து எவ்வளோ திக்னஸ் இருக்கணும். 19 mm 19 mm 12 காஜ் கம்பி உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பியில் தான் நம்ம கூண்டுகளை செய்யணும். அவ்வாறு செய்யாமல் வேறு ஏதாச்சும் ஒரு இரும்பு கம்பியாலேயோ அல்லது காரிய கம்பியோ ஜிங்கோ அல்லது மர சட்டங்களை வச்சு நீங்கள் பண்ணும்போது அதை போர்டம்னால அந்த பறவைகள் கடிக்கும்போது அதுக்குள்ள இரும்பு, ஜிங்கு, காரியம் போன்றவையெல்லாம் வாய்க்குள்ளே போய் குடலுக்குள்ளே போய் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. அதனால் நாம் எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பிகளில் கூண்டை செய்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.